சபை என்கிறதை உன்னுடைய சொந்த முயற்சினால, புத்திசாலித்தனத்தால், உன் ஜாதி பலத்தால், உன் பண பலத்தால், உன்னுடைய தந்திரத்தால் அல்லது உன்னுடைய விபசாரத்தால் நீ கட்டுவாயானால் அது என்ன கடைசியில் யாரும் வந்து உட்கார முடியாத குட்டிச்சவரா போயிடும் பாபேல் மாதிரி. நீ ஒன்றும் பண்ணால் ஆண்டவரே வந்து செய்வார். தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ நம்ம யாரு? வெர்ஜின் பர்த் உள்ளவங்களா இல்லையா? நாம வெர்ஜின் பர்த் உள்ள கல்லா இல்லையா? நாம வெர்ஜின் பர்த் உள்ளவங்களா நாம பரலோகத்துக்கு போய் சேர மாட்டோம் பாருங்க. இன்னைக்கு பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு பெரும் கூட்டமே இருக்கிற சபைக்குள்ள வந்து உலகத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது. என்ன பயமா இருக்கா சொல்றதுக்கு? புரோசனம் என்ன பண்ணிக்கலாம்? நாம கன்னிப்பரப்பு உள்ளவங்களால இல்லையே. எங்க அப்பனுக்கு நான் பிறந்தேன். அந்த கதையெல்லாம் பழைய கதை. ஒருத்துவம் திருத்துவங்கிற தர்க்கம்லாம் அப்புறம் இருக்கட்டும், அது வேற சமாச்சாரம். நான் அதுக்கு போக விரும்பவில்லை. சரியாக வேதத்தை கவனித்து பார். மதிலாக வந்தது மாத்திரமல்ல, மூளைக்கல்லாக வந்தார். மூளைக்கல்லாக வந்த வஜ்ரக்கல் தான் யாரு? தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கொரோனா வண்டி என்ன வண்டியா? செத்தா எங்கேயா போயிட போறோம்? எங்க போயிட போறோம்? நான் பிழைத்திருந்தாலும் மரித்தாலும் யாருடைய இருக்கிறோம்? கத்தோடையா இருக்கிறோம். கொரோனா வந்தா சாகணும் இருக்கையா? ஆக்சிடென்ட்ல சாகிறது கிடையாது, வியாதி வந்து சாகிறது கிடையாது. ஏதோ நல்ல மரணம் வருகிறது. கல்வாரி பலி உன் பாவம் தீர்க்கும் ஒரே வழி. ஒருவருக்கான வார்த்தை மாற ஆபாச உலக வேட்டை தீர கிறிஸ்துவின் கல்வாரி பலி உன் பாவம் தீர்க்கும் ஒரே வழி. நிம்மதியின்றி நிலை தடுமாறி அமைதியில்லா வாழ்க்கை வாழ்ந்தது போதும். நிம்மதியின்றி நிலை தடுமாறி அமைதியில்லா. பரிசுத்தமானவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் முதல் செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம். இந்த ரெண்டாவது செய்தியை காண்பவருக்கும் நான் செய்தியை கேட்டு எல்லாத்துக்கும் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், தயவு செய்து செய்தியை பார்ப்பது மாத்திரமல்ல, அந்த செய்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஊழியத்தை செய்ய முடியும். நம்முடைய சிந்தனைக்கு ஆர்வமாக ஆதியாகம புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த 3ஆம் வசனத்தில் செங்கல்லை பற்றிய குறிப்பை நான் வாசிக்கிறோம். யாரோ கொஞ்சம் எடுத்து வேகமாக வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது. அவங்க ஒரு பெரிய டவர் கட்டணும் முயற்சி பண்ணாங்க, ஆசைப்பட்டார்கள். அந்த டவரை கட்டுறதுக்கு கருங்கல்ல யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதை அவங்க யூஸ் பண்ணல. அது என்னமோ அவங்களுக்கு புத்தி எப்படி போச்சுன்னு தெரில. ஏன்னா அவன் சுய பொறுமைக்காக அவன் செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு செயலும் தன்னுடைய சொந்த முயற்சியில் தன்னுடைய சொந்த காரியத்தினால செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆகவே அவங்க என்ன பண்ணாங்க? செங்கல் அறுத்தார்கள். செங்கல் அறுக்க நமக்கு தெரியும், காலவாப்பாங்க மனம் தெரியும். நல்ல மண்ணை கொண்டு வந்து அதில் மணலை கலந்து, கூடுமானால் கொஞ்சம் கறி கொட்டைகளை பவுடர் பண்ணி அதையும் தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு அதை அழகாக செங்கல்லாக அறுத்து பச்சை மண், பச்சை செங்கல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஈரமான மண்ணை என்ன பண்ணுவாங்க? வெயிலில் நன்றாக காய வைப்பார்கள். நன்றாக காய வைத்து அதை பத்திரமா எடுத்து அடுக்கி வச்சு, அப்புறம் அவர்களெலாம் எடுத்து ஒரு பெரிய சூளையை உருவாக்கி அதில் விறகுகள்லாம் வச்சு பக்குவமாக வச்சு அளவு இருக்கிறதுக்கெல்லாம் அந்த அளவின்படி வச்சு என்ன பண்ணாங்க? நெருப்பை மூட்டி அது என்ன பண்ண செங்கலாக சுடுவார்கள். அந்த செங்கல் வந்ததுக்கப்புறம் அந்த செங்கலை செக் பண்ணி பார்ப்பாங்க, சரியாக வெந்திருக்கா வேகலையா, கல் ஸ்ட்ராங்காக இருக்கா, இதை வச்சு கட்டிடம் கட்டினா நிற்குமா
என்று பார்த்து அந்த கற்கள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, கட்டுவார். இப்போ பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கு இவ்வளவு பிரயாசங்களை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களே சொந்தமாக செங்கல்லை களிமண்ணை எடுத்து மிதித்து அந்த களிமண்ணினாலே செங்கல்லை முதல்ல பச்சை மண்ணை உருவாக்குனாங்க, பச்சை செங்கல்லை உருவாக்குனாங்க. நாம் செய்தி அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். பச்சை மண் செங்கல் மனுஷத்தோட சொந்த முயற்சினால மிதிச்சு போட்டு துவச்சி அது என்ன பண்ணுறான், ஒரு கல்லாக அறுத்து அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்குறான். இந்த செய்தி எங்கே போய் முடிக்க போகணும்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படையான புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அவனுடைய வசனம் 18-19 வாசிப்போம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுங்க. 21ஆம் அதிகாரம். அதன் மதில் வஜ்ரக்கல் கட்டப்பட்டிருந்தது, வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்தின் மதில்களின் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்னங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திவாரம் போதும். முதலாம் அஸ்திவாரம் வஜ்ரக்கல், அதாவது மூளைக்கல். முதல்ல வைக்கிற கல்லுக்கு பேர் தான் என்னது, மூளைக்கல் வஜ்ரம். இப்போ ஆதியாம் புஸ்தகம் பாபிலோன்ல வாசிக்கிறோம். அங்கே மிதிக்கப்பட்ட களிமண் அங்கே நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்பதான் சொல்றான், செங்கலா சொல்றான். முதல்ல மிதிக்கப்பட்ட களிமண் மனித முயற்சியால் புத்திசாலிதனத்தால் அவன் போட்ட அளவுனால அவனுடைய பிரயாசத்தால மிதிக்கப்பட்டு களிமண்ணானது உருவாக்கப்பட்டு களிமண் கல் வருகிறது. முதல்ல அவன் உற்பத்தி பண்ணான் பாபேல் கட்டுறதுக்கு. ரொம்ப பேர் பாபேல் கட்ட அப்படிதான் பாபேல் கட்டுறான். இந்த பாபேல் கடைசியில் என்னாச்சு, தேவனால சிதறடிக்கப்பட்டது. பாதியில் அந்த வேலை இருந்து போச்சு. கடைசியில் பாபேல் முழு கட்டுமா மாறல. அது என்ன, இது குட்டிச்சவரா? சபை என்கிறதை உன்னுடைய சொந்த முயற்சினால புத்திசாலித்தனத்தால் உன் ஜாதி பலத்தால் உன் பண பலத்தால் உன்னுடைய தந்திரத்தால் அல்லது உன்னுடைய உபசாரத்தால் நீ கட்டுவாயானால் அது என்ன கடைசியில் யாரும் வந்து உட்கார முடியாத குட்டிச்சவரா போயிடும் பாபேல் மாதிரி. நீ ஒன்றும் பண்ணால் ஆண்டவரே வந்து செய்வார், உன்னை தாறுமாறாக்கி போடுவார். ஒருத்தன் பேசுறது ஒருத்தன் போகணும், ஒருத்தன் என்ன ஒருத்தனோட கூட ஒத்து போகாது. நீ என்ன பண்ணுவேன், சண்டை போடுவேன். ஒருத்தன் போகணும் சண்டை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகளோடு நான் வாழ்கிறோம்னு சொன்னால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு விதமான அறிவுள்ளதாக இருக்குது. ஆனால் ஒரே குடும்பமாக தான் இருக்கிறாங்க, ஒரே பிள்ளைகள் உணர்வோடு கூட. அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு, எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் சபையில் வெவ்வேறு போரைகள் இருக்கிறது நான் பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காமல் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுக்கிறாரு. சண்டை போட்டு ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிறான். ஏதோ சண்டைக்காரன் மாதிரி இருக்கான். இந்த கை தான் ஏற்படும். உன் சுய புத்தினால் உருவாக்க எந்த சபையும் இப்படியாவே என்னவா இருக்கு, அது வந்து குட்டிச்சவராக போகும். பாபேல் மாதிரி குட்டிச்சவராக போயிடும். அதான் அவனுடைய முடிவு. உன் சொந்த புத்திகளை கட்டுற எல்லாமே அப்படி தான். உன் பாட்டாக இருக்கட்டும், உன் பிரசங்கமாக இருக்கட்டும், உன் ஊழியமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதான் தேவனுடைய தீர்ப்பு. க்ளோசிங்கில் பார்க்கலாம், வெளிப்படம் க்ளோசிங்கில் அங்கே ஒரு அழகான பில்டிங் பார்க்கலாம். ஜீவ விருட்ச நகரம் என்று அது நான் பேர் சொல்லுவேன், எப்போவுமே அதை நான் அழைப்பேன். இந்த புதிய எருசலேம் என்று சொல்லப்படுகிற அல்லது பரதேசம் என்று சொல்லப்படுகிற பரலோகத்தில் வெளிப்படும் இந்த நகரமானது அது எப்படி கட்டப்படுதுன்னு கேட்டா, அவனுடைய மதிலானது என்னவா இருந்துச்சான், வஜ்ரக்கல்லா இருந்தது. அது ஒரு மின்னக்கூடிய வஜ்ரக்கல், வைரக்கல், அற்புதமான வைரக்கல். வஜ்ரத்தில் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதனுடைய மதில் வஜ்ரம், அவனுடைய அஸ்திவாரத்தின் முதல் கல் மூளைக்கல் என்னது, வஜ்ரம். இப்போ முதல்ல மண்ணில் ஆரம்பிச்சு எங்க போய் முடிக்கிறோம், இது பாபேல் மனுஷன் கட்டின பாபேல் கட்டணம். இது தேவன் கட்டுகிற ஜீவ விருட்ச கட்டிடம், புதிய எருசலேம். சரி, இதுக்கு இடைப்பட்ட காரியங்களை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம், அந்த கல் மனுஷனால் உருவாக்கப்படுகிற அந்த மண் கல்லானது மனுஷனை குறிப்பிடுகிறது. நிறைய இடங்களில் பைபிளில் பார்க்குறோம், நாங்கள் களிமண், நான் ஓடுகளுக்கு ஒப்பாக இருக்கிறேன், நீ என்னை களிமண்ணை போல வார்த்தைலாம் இப்போ நான் வேதத்தில் படிக்கிறோம். அப்போ மண்ணால் உருவாக்கப்படுகிற அந்த கல்லானது மனிதனை குறிக்கிறது. அதான் மனுஷன் சின்ன குழந்தையா பறக்கிறத குறிக்கிறது. மண்ணால் உருவாக்கப்படுகிற சுடப்படாத கல் மனிதனை குறிக்கிறது. அது வந்து வெயிலில் காய வச்சு அது பக்குவம் அடையுது. என்ன பண்ணுது, அந்த குழந்தை என்ன பண்ணுது, மெதுவாக வளர்ந்து மனிதனாகிறது. மனுஷன் குழந்தையாகவே நம்ம என்ன பண்ணுறான், வளர்றான். அதே மாதிரி இந்த பச்சை மண் காய வச்சு ஆனதுக்கப்புறம் என்ன வளர்ச்சி அடைகிறது. அடுத்த ஸ்டெப்புக்கு, அடுத்த ஸ்டேஜுக்கு அது கடந்து போகுது. அதுக்கப்புறம் பார்க்குறோம், அந்த மண்ணை காய்ந்து போன அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுறாங்க, சூளையில் வச்சு நெருப்பினால் சுடுகிறார்கள். சுட்டுட்டா அதில் ஒரு விதைய ஊன முடியுமான்னு கேட்டால் ஊன முடியாது. அதில் என்ன உயிர் வராது, செத்து போகுது. அந்த கல்லனா இது பிசாசின் கோபத்தினாலே மனுஷன் செத்து போகிறான். செங்கல்ங்கிறது நம்ம விலை கொடுத்தப்ப மதிப்பு கொடுக்குறோம், ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்குது.
நான் கூட இப்போ கல் வாங்கினேன், ஒரு கல் ஒன்று, ஒரு செங்கல் ஒன்று 6 ரூபா சொன்னால் ஒரு கல் 6 ரூபான்னு வாங்கினேன். அந்த கல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சரியில்லை. அந்த கல் சேம்பர் கல் தான். அந்த கல்லில் எதாவது பயன்படுமா? அதில் எதாவது பண்ண முடியுமா? அதில் எதாவது விதை போட்டால் அது உயிர் இருக்கா? யூஸ்லெஸ். அது எதுக்குமே உதவாது பாருங்கள். அந்த மாதிரி மனுஷன் சுட்டு அது என்ன பண்ணுறான்? அதுக்கு எதுவுமே பயன்படாத ஒன்றாக மாற்றி விடுறான். சுயறிவுக்காக மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம். அதில் தான் பாபேல் கட்டலாம். அது என்ன ஆச்சு பார்க்குறோம். ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் படித்தோம்னா அது கடைசியில் பாஷை தாறுமாறாக ஒன்றும்லாம் போயிடுச்சு. தேவனால் உருவாக்கப்படாத மனுஷனால் உருவாக்கப்பட்ட கல்லின் முடிவாக தான், மனுஷனுடைய முடிவாக தான். ஆனால் தேவன் பார்க்கிறோம், தேவன் தாமே படைக்கும் போது பார்க்கிறோம், வானத்தை பூமி படைத்த போது பூமியிலே அவர் பெரிய மலைகளை படைத்தார், பாறைகளை படைத்தார், சிறு சிறு கற்களையும் கூட படைத்தார். இதெல்லாம் யாரை பண்ணால் தேவனால் படைக்கப்பட்டது. வெர்ஜின் பர்த். இதில் மனுஷன் உழைப்பு கிடையாது. எந்த மனுஷனா நான் மலையை படைத்தேன், நான் போட்டு மிதிச்சு என்ன பண்ணேன், மலையை உண்டு பண்ணினேன் எவனும் சொல்ல முடியாது. ஒரு ஒரு கருங்கல்லை பார்த்து நான் இதை என்ன பண்ணேன், நான் மிதிச்சுன்னு கருங்கல்லை சொல்ல முடியாது பாருங்க. ஒரு பாறையை பார்த்து அப்படி சொல்ல முடியாது. வேணா பாறையில் ஒரு பீஸை உடச்சி சுற்றி வச்சு அடிச்சு என்ன பண்ணலாம், ஒரு சிலையாக வடிக்கலாம், அல்லது அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாக வடிக்கலாம். அந்த கல்லுக்கு பேர் என்ன கேட்டால் அது அசுசிப்பட்ட கல் என்று பேர். அதுக்கு வேதத்தில் அதுக்கு என்ன உளிப்பட்டாது என்னது அசுசிப்பட்ட. மனுஷன் சொந்தமாக உருவாக்கின ஒன்று பேர் அசுசியான ஒன்று. அதில் அந்த கல்லால் என்ன செய்யக்கூடாது, பலிபீடம் கட்டக்கூடாது என்று யாத்ரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சட்டமே இருக்கிறது பாருங்க. உளிப்பட்ட எந்த கல்லும் லாய் கிடையாது. தேவன் அதை பயன்படுத்த மாட்டார். மனுஷனால கை வைக்கக்கூடாது. தேவனால உற்பத்தி செய்யப்பட்ட கல் மாத்திரம்தான் தேவனுக்கு தேவை. அப்போ தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த கருங்கல் அவனுடைய கன்னித்தன்மை, அவனுடைய கன்னி பிறப்பை காட்டுகிறது. கண்ணினால் பிறப்பிக்கப்பட்ட ஒருவரை காட்டுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க உலகத்தில் என்ன பண்ணார், அவர் ஒரு கருங்கல்லை போல ஒரு வந்தார். இந்த கருங்கல் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெரிய பேரரசாக அது வளர்ந்துச்சான். அதை யார் பார்த்தா தரிசனத்தில்? நெபுகாத் நேச்சர் முதல்ல பார்க்குறான். அப்புறம் யார் பார்க்கறது? தானியல். தானியல் புத்தகம் 2ஆம் 44ஆம் வசனம் படிச்சிங்கன்னா அதில் இருக்குது. இப்போ அதை எடுத்து படிச்சோம்னா டைம் போயிடும், நம்ம சொல்ல முடியாது. சின்ன கல், கையால் பெயர்க்கப்படாத சின்ன கல் புரண்டு என்ன பண்ணிச்சான் அங்கே அவன் கண்ட ஒரு சிலையை மோதி என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் உடைச்சிவிட்டு அது என்ன பண்ணுச்சு, மெதுவாக அது வளர்ந்து பெரிய மலையாக மாறியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு சாதாரண கல், கண்ணியிடம் வந்த கல், மனுஷ பலத்தினால் வந்த கல் அல்ல, மனுஷ சக்தினால் பிறந்த கல் அல்ல. அவர் அதிசயமாக வந்த ஒரு அநேக கண்ணி நரம்பாக இருக்கான். அதெல்லாம் அங்கே பார்த்தா தெரியாது, வேதத்தை உத்து பார்த்தா தான் தெரியும். வேதத்தை படிக்க தான் முடியலையானே இருக்குது. அப்புறம் எப்படி அது தெரிஞ்சுக்க முடியாது? எத்தனை உதாரணங்கள் சொல்லப்படுது. இயேசுவின் கண்ணி பிறப்பு வரப்போகுதுங்கிறது. கண்ணியிடம்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பாக இருப்பது உறுதியாக திட்டவட்டமாக ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டு விட்டது. அது ஒன்றும் கட்டுக்கதை கிடையாது. அப்போ அந்த கல்லை என்ன கேட்டிங்கன்னா அது அங்கே கல்லாக காட்டப்படுவா கட்டா இயேசு கிறிஸ்து. அவருடைய சபையும் கூட அது ஒப்பானது தான். இந்த கல் எதுக்கு பயன்படுன்னு கேட்டால் பலிபீடத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்லுகிறார், நீ எனக்கு பலிபீடம் கட்ட வேண்டுமானால் அதை கல்லினாலோ அல்லது உளிப்படாத மண்ணினாலோ அல்லது உளிப்படாத கல்லினால் கட்ட வேண்டும். எலியா பலிபீடம் கட்டுறான். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவன் பலிபீடம் கட்டுறான். 30ஆம் வசனம் 38ஆம் வசனம் முடியும். அதை என்ன பண்ணுறாங்க கேட்டால் இடிக்கப்பட்ட பலிபீடத்தை பழுது பார்த்து எடுத்து கட்டும்போது 12 கற்கள் எடுத்து வைக்கிறான். 12 கோத்திரத்து நினைவாக 12 கல்லை எடுத்து வச்சு அதுக்கு என்ன பண்ண மொத்தமாக ஒரு பேர் போட்டுருவான். அதுக்கு பேர் என்னது, இஸ்ரேல். இந்த கல்லை வச்சு பலிபீடம் கட்டி அதில் பலியை செலுத்துறான். நமக்கு நான் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கு என்ன விசேஷம் கேட்டால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஆனால் போன பிரச்சனை நான் குறிப்பிடவில்லை. 38ஆம் வசனத்தை இங்கே வாசிங்க ஒரு முறை. நான் தெளிவாக கேட்போம். 38ஆம் வசனம் 18:38. 1 ராஜாக்கள் 18:38. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிங்க. 1 ராஜாக்கள் 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கற்களையும் என்ற ஒரு சொல் இருக்கிறது பாருங்கள். அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். பலிபீடத்தில் அக்கினி இறங்குச்சு. அதில் என்ன துண்டித்து வைக்கப்பட்ட அந்த காலையை அங்கீகரித்து கொண்டு எடுத்துக்கொண்டு சாம்பல் ஆகியது சரிதான். அதோட அந்த அக்கினி போகலை. தேவனுடைய அக்கினி என்ன பண்ணிச்சான், அந்த பலிபீட கல்லையே பட்சித்து விட்டது.
கல்லை பார்த்தா காணா 12 கல்லையும். அந்த 12 கல்லையும் எடுத்து கொண்டது அந்த அந்த அக்கினி, தேவனுடைய அக்கினி. என்ன ஆச்சரியம்! தண்ணி என்ன அப்படி சுத்தமா நக்கி போட்டு சுத்தமாக அங்கே ஊற்றப்பட்ட எல்லா தண்ணியும் சுத்தமாக காணாம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்போ அவனுடைய பொருள் தேவனுடைய அக்கினியானது அந்த கன்னிப்பிறப்புள்ள அந்த கல் அல்லது கன்னிப்பிறப்புள்ள அந்த பலிபீடம், சரியா சொன்னான், கன்னிப்பிறப்புள்ள பலிபீடம் அது அப்படியே பரலோகத்துக்கு தேவனாலே எடுத்துக்கொள்ளப்பட்டதாக பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னிப்பிறப்புள்ள பலிபீடம், அவர் பலியாக வந்தவர், அவர். ஆமென். அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வாசிக்கிறோம். தூதர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேலரே நீங்க என்ன வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த இயேசு எப்படி உங்கள் கண்கள் முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படியே திரும்ப வருவார் என்று மீண்டும் வருவார் என்று சொல்கிறார் தூதர்கள். அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பலிபீடமாக பார்க்கிறோம், எரிக்கப்பட்ட பலிபீடமாக பார்க்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன பண்ண திரும்பவும் சும்மா ஏதோ பைத்தியகாரத்தனமா நம்மளாம் ஏதோ வராரு சொல்லிக்கிட்டு தாண்டா இருக்காங்க. அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு நாள் என்ன நடக்க போகிறது வந்து நிறைவேற போகிறது. இப்போ அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஒரு கல், அவர் வந்து ஒரு மூளைக்கல் என்று நிருபங்களிலே பவுல் என்ன பண்ணார், நிறைய இடத்துல சுற்றி காட்டி எழுதுறான். அப்போ எடுத்தோம்னா டைம் ஆகும், நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போது வெர்ஜின் பர்த் உள்ள ஆண்டவர் அவர் ஒரு கல். அவர் மாத்திரமல்ல, நாமும் கூட என்னாவும், நாமும் கல், ஜீவனுள்ள கல் என்று நமக்கு குறித்து வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மாத்திரம் படிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொஞ்சம் ஃபாஸ்டா படிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம எல்லாம் என்ன ஜீவனுள்ள கற்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப நாமும் என்ன ஜீவனுள்ள கற்கள், நாமும் கன்னிப்பிறப்புள்ள கற்களே. என்ன பயமா இருக்கா சொல்றதுக்கு? புரோசனம் என்ன படிக்கலாம், நாம கன்னிப்பிறப்பு உள்ளவங்களால இல்லையே. எங்க அப்பனுக்கு நான் பிறந்தேன், அந்த கதையெல்லாம் பழைய கதை. என்னுடைய தகப்பனுக்கு நான் பிறந்தேன், என் தாய் என்னை பெற்றெடுத்தால், அதெல்லாம் ஒரு அந்த பிறப்பு சரிதான். ஆனா இன்னொரு பிறப்பு நமக்கு சமூகத்தில் இருக்குது. இந்த பிறப்பு இல்லாமல் நிறைய கல் எங்க வந்திருக்குது, சபைக்குள்ள வந்து நுழைஞ்சுக்கிட்டு தொல்லை கொடுக்குது. படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்கள் அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம், தேவனுடைய பிள்ளைகளாக ஆகி இருக்கிறோம். அப்புறம் விசுவாசத்தினால அவங்க எப்படி பிறந்தவங்க, தகப்பனால பிறப்பிக்கப்பட்டவங்க, தகப்பன சித்தத்தினால பிறப்பிக்கப்பட்டவங்க அல்ல. அது என் தகப்பன ரத்தத்தின் பலத்தினால பிறப்பிக்கப்பட்டவன் அல்ல. நான் இப்போ படிங்க அந்த வசனம் முழுசா, ரொம்ப அற்புதமான வசனம். அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய விருப்பத்தினாலாவது சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப நம்ம யாரு? வெர்ஜின் பர்த் உள்ளவங்களா இல்லையா? நாம வெர்ஜின் பர்த் உள்ள கல்லா இல்லையா? நாம வெர்ஜின் பர்த் உள்ளவங்களா நாம பரலோகத்துக்கு போய் சேர மாட்டோம். பாருங்க, இன்னைக்கு பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. ஒரு பெரும் கூட்டமே இருக்கிறது சபைக்குள்ள, உலகத்துக்கு பெரிய தலைவலியா இருக்கிறது. இந்த கூட்டங்கள் சபையை விட்டு வெளில போனாலும் இருக்கும், ஆனா போக மாட்டாங்க. பாருங்க, இவங்களை ரசிக்கப்படாத அந்த மக்கள், இவங்கெல்லாம் வெர்ஜின் பர்த் கல்லு கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றி எந்த நாலேஜும் கிடையாது, பற்றி அவங்களுக்கு அக்கறையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி வெர்ஜின் பர்த் கல்லோ அப்படியே நாமும் வெர்ஜின் பர்த் உள்ள கல்லா இருக்கிறோம். அது அவர் எப்படி பலிபீடமாக மாறினார், அப்படியே நாமும் பலிபீடமாக நீயும் நானும் மாற வேண்டும். சும்மா பொழுத போயிட்டு இருக்கிறது கிடையாது. தேவனால அங்கீகரிக்கப்பட்ட பலிபீடமாக மாறி பாடுகளை சகிக்க வேண்டும். சும்மா ஆசீர்வாதம் சோகம் செழிப்புன்னு சொல்லி ஏமாத்துறாங்க. இல்லை மாட்டிட்டு முழிக்காது. இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நாமும் கூட வெர்ஜின் பர்த் உள்ள ஒரு ஸ்டோனாக இருக்கிறோம், கல்லாக இருக்கிறோம். தேவன் தாமே எலியாவின் பலிபீடத்தை அங்கீகரித்துக்குள்ள இவ்வளவு சீக்கிரட் வச்சிருக்கிறார். சரி, இப்ப இது கடைசியில் நம்ம கல்லான்னு கேட்டா, நாம் ஜீவனுள்ள கல் என்று பேருள்ள நாம் ஏற்கனவே வாசிச்சோம், வெளிவிழாவில் படிக்கிறோம். இந்த கல் என்ன கல்? வைரக்கல். 12 விதமான வைரக்கல். இந்த கல் யார் குறிக்குது? அதில் யார் பேர்? அப்போஸ்தலர் பேர் எழுதியிருக்குது. அப்புறம் யார்? 30 பேர். அப்போ இது யாரை குறிக்குது? இந்த வைரக்கல். களிமண்ணை பற்றி வேத புத்தகம், களிமண் கல்லை பற்றி ஒரு வேத புத்தகம் ஒரு பற்றில சொல்கிறது. இன்னொரு என்ன சொல்கிறது? முடிவில் வைரக்கல்லை பற்றி என்ன அற்புதமான வேதம் இது. இதுக்கு ஒப்பான வேதம் கிடையாது. பாருங்க,
ஆச்சரியமான வேதம். இந்த வைரக்கல்லை பற்றி படிக்கும்போது இப்படி படிக்கிறோம். வெளிப்படையாகம 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் படிக்கிறோம். தேவன் பார்வைக்கு எப்படி இருந்தார்? சிங்காசனம் இருந்த தேவன் வஜ்ர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் அந்த வசனம் படிக்கலாம். அந்த சிங்காசனத்தை வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ர கல்லுக்கும் பதுமராக கல்லுக்கும் ஒப்பார்ந்தார். போதும் வாசிக்கிறேன். இதுதான் நம்ம வெளிப்படையாகமத்தில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கிறோம். தேவன் பார்வைக்கு எப்படி இருந்தா? காணப்படாதவன் எப்படி இருந்தார்? எப்படி இருந்தார்? வஜ்ர கல்லுக்கு ஒப்பாக இருந்தார். அப்ப வஜ்ரக்கல்லுக்கு ஒப்பா இருக்க அந்த தேவன் எங்க வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரகசியம், அது ஒரு பெரிய தேவ ரகசியம், மூடி மறைக்கப்பட்டிருக்க ஒரு மகாபரிய தேவ ரகசியம். வெளிப்படையாகம 21ஆம் அதிகாரம் 18-19 சொல்கிறது, அவர் மதிலாக வந்தார். உனக்கும் எனக்கு அவர் என்னவா இருக்கிறார்? மதிலாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கொரோனா வண்டி என்ன வண்டியா? செத்தா எங்கேயா போயிட போறோம்? ஆண்டவர் தான் போகிறோம். வந்துட்டு போகுது, வாடிட்டு போனால் போகிறது. எத்தனை பேர் போவோம்? எங்கே போயிட போகிறோம்? நான் பிழைத்திருந்தாலும் மறித்தாலும் யாருடையலாம் இருக்கிறோம்? கர்த்தருடையலாம் இருக்கிறோம். கொரோனா வந்தால் சாகணும் இருக்கையா? ஆக்சிடென்ட்ல சாகிறது கிடையாது, வியாதி வந்து சாகிறது கிடையாது. ஏதோ நல்ல மரணம் வருகிறது. நான் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் யாருக்கு சொந்தமாக? கர்த்தருக்கு. ஆகவே மரணத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. கவலைப்பட வேண்டாம் நான் ஒருபோதும். அப்போ மதிலாக இருக்கிறார். அவர் மதிலில் வஜ்ரக்கல்லை பார்க்கலாம் யோவான். எல்லாத்த விட முக்கியமா அது கீழே அடுத்த வசனம் இருக்குது பாருங்க. 19ஆம் வசனம், வெளிப்படையில் 21:19. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல். அதனுடைய முதலாம் அஸ்திபாரம் வஜ்ரக்கல், மூளைக்கல். முதல்ல வீடு கட்டுறதுக்கு முதல்ல எந்த கல் வைப்பாங்க? என்ன கல்? மூளை. அதுக்கு பேர் என்ன? மூளைக்கல்ல வச்சா மற்ற கல் எடுக்குவாங்க. அதுக்கு பேர் முதல் கல் மூளைக்கல். இப்போ மூளைக்கல் யாரு? வேதம் என்ன சொல்லி? யாரு மூளைக்கல் சொல்லி? கர்த்தராகிய. அது எடுக்க வேண்டாம், நிறைய வசனம் சொல்லி இருக்கிறது. மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மீது நாம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அடுக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அவர் ஒரு வைரக்கல், நாமும் வைரக்கல். அவர் வஜ்ரக்கல். மதில பார்த்தா வஜ்ரக்கல், அஸ்திவாரம் வஜ்ரக்கல், மந்திரம் வஜ்ரக்கல். இது யாருன்னு கேட்டா, வெளிப்படையாக 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்க தேவன் மதிலாக வருவது மாத்திரமல்ல, அவரே என்னவா வந்தார்? மூளைக்கல்லாகவும் வந்தார். ரொம்ப பேர் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நான் தேவன் நிறைய சொல்லியிருக்கிறார். எங்க தேவன் சொல்லியிருக்காரு? சரியாக வேதத்தை கவனித்துப்பார். வஜ்ரக்கல், தேவன் ஒரு வஜ்ரக்கல். அந்த வஜ்ரக்கல் மதிலாக வந்தது மாத்திரமல்ல, மூளைக்கல்லாக வந்தார். மூளைக்கல்லாக வந்த வஜ்ரக்கல் தான் யாரு? தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பது மறைக்கப்பட்ட ரகசியமாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு உனக்கு புரியாம போனா நீ பரிதாபத்துக்குரிய ஒரு மனிதன், அவ்வளவுதான். ஒருத்துவம் திருத்துவங்கிற தர்க்கம்லாம் அப்புறம் இருக்கணும், அது வேற சமாச்சாரம். நான் அதுக்கு போக விரும்பவில்லை. ஆகவே களிமண்ணை பற்றி, இப்போ களிமண் கல்லை பற்றி பேசுகிற வேதமானது வைரக்கல்லில கொண்டு வந்து செய்தி என்ன பண்ணுகிறது? ஆவியான தாமே முடிக்கிறார். என்ன அற்புதமான ஒரு வேதம்! நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவனும் மெய்யான மனிதனுமாக இருக்கிறார். பார்வைக்கு அவர் சாதாரண மூளைக்கல், ஆனால் உண்மையில் அவர் யார்? அவர் வஜ்ரக்கல், தேவன்.